வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த அக்டோபரில் ஈரானின் தலேகான் 2 அணுசக்தி நிலையத்தை இஸ்ரேலிய விமானப்படை ஐஏஎஃப் தாக்கியதிலிருந்து அந்த இடத்தில் குறைந்தது 4 கட்டுமான பணிகள் நடந்துள்ளன. அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் இந்த 4 கட்டுமான பணிகள் குறித்து விரிவான பகுப்பாய்வை வழங்குகிறது. ஈரானிய அணுசக்தி திட்டத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகள் இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கின்றன. டெஹ்ரானின் பெரிய அளவிலான முயற்சிகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினால் அது ஈரான் மீது மற்றொரு ஆழமான தாக்குதலை கொண்டு வரலாம் பற்றிய ஒரு பயனுள்ள சோதனை நிகழ்வாகவும் பார்வையாகவும் செயற்படுகின்றது. கடந்த மாதம் அக்டோபரில் ஐஏஎஃப் ஈரானின் சுமார் 20 இலக்குகளை தாக்கியது. கடந்த அக்டோபரில் நடந்த தாக்குதலின் முக்கிய குறிக்கோள் ஈரானின் அனைத்து மேம்பட்ட மற்றும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட S-300 வான் பாதுகாப்பு அமைப்புகளை அகற்றுவதாகும். அது நிறைவேறியதும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீது இஸ்ரேலின் மிகப்பெரிய தாக்குதலுக்கு வழிவகுத்தது. இது டெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளியதாக நம்பப்படுகின்றது. அக்டோபர் 2024 விமான தாக்குதலின் முதன்மை கவனம் S-300 விமான எதிர்ப்பு அமைப்புகளாக இருந்த போதிலும் இஸ்ரேல் பல ஈரானிய அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு வசதிகளையும் தாக்கியது. இந்த ஆண்டு மே மாதத்தின் நடுப்பகுதியில் முன்னர் தாக்கப்பட்ட தளத்தின் மீது ஈரான் ஒரு கருப்பு தற்காலிக மறைப்பை கட்டியதையும் அதன் சில அம்சங்களை மீண்டும் கட்டத் தொடங்கியதையும் சேட்டலைட் படங்கள் காட்டின. சமீபகால இஸ்ரேலிய தாக்குதலுக்கு சற்று முன்பு ஜூன் 12ஆம் தேதிக்குள் ஈரான் கருப்பு மறைப்பின் முன் அடித்தளத்தை அமைத்து வருவதாக படங்கள் காட்டின. ஜூன் விமான தாக்குதல்களுக்கு முன்பு ஈரான் ஏற்கனவே செய்த 2 கட்டுமான நடவடிக்கைகள் அவை. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் ஒரு புதிய பெரிய வளைவு கூரை அமைப்பு கட்டுமானத்தில் இருந்தது. மேலும் 2 சிறிய வளைவு கூரை கட்டமைப்புகளும் முன்னர் இருபுறமும் பெரிய கட்டமைப்பின் முன் அமைக்கப்பட்ட அடித்தளத்திற்கு மேலே கட்டப்பட்டன. மேலும் செப்டம்பர் 27ஆம் தேதிக்குள் 3வது வளைந்த கட்டமைப்புகள் புதிதாக சேர்க்கப்பட்டதையும் மற்ற வளைந்த கட்டமைப்புகள் மிதமான முன்னேற்றத்தை அடைந்து வருவதையும் செயற்கைக்கோள் படங்கள் காட்டின. மிக முக்கியமாக முன்னர் கவனிக்கப்பட்ட 2 சிறிய பக்கவாட்டு கட்டடங்களின் அமைப்பு, அதன் கீழ் ஒரு தரையடி சுரங்கம் இருந்தால் அவை ஒவ்வொன்றும் ஒரு குண்டுவெடிப்பு தடுப்பு அம்சத்தை உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். அதாவது அந்த கட்டுமானங்கள் ஒரு வருங்கால குண்டுவீச்சு தாக்குதலை எதிர்பார்த்து கட்டப்பட்டிருந்தால் அங்கு அடுத்த தாக்குதல் சுலபமாக இருக்க போவதில்லை. டெஹ்ரான் இந்த பகுதியில் என்ன கட்டமைக்கிறது என்பதை உறுதியாக தீர்மானிக்க முடியவில்லை. புதிய கட்டமைப்புகள் அணுசக்தி திட்டத்துடன் இணைக்கப்பட்டதா என்பதும் தெளிவாக இல்லை. ஈரானின் முன்னாள் AMAD திட்டு அணு ஆயுத தளத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் உஷார்படுத்துகின்றது. இது அங்குள்ள வசதிகளின் உண்மையான நோக்கம் குறித்து கணிசமான கேள்விகளை எழுப்புகிறது. AMAD திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்து அணு ஆயுதங்கள் தொடர்பான உயர் வெடிக்கும் சோதனை அறை வசதிகளை ஈரான் மறுசீரமைக்க முயற்சிக்கிறதா என்பதை மிகப்பெரிய கேள்வி. இங்குள்ள மிகப்பெரிய ஆபத்து புதிய கட்டமைப்புகள் தரையடி சுரங்கமாக மாறினால் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களால் அவற்றை அழிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அப்படியானால் இங்கே மற்றொரு சாத்தியம் உள்ளது. தரைக்கு மேல் கட்டமைப்புகள் கட்டி முடிக்கப்படுவதற்கு முன் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா அல்லது இரண்டும் தாக்கினால் சேதம் ஏற்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் கட்டுமானம் கட்டி முடிக்கப்படுவது வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பே தாக்குதல் நடத்தப்படலாம். விமான தாக்குதல்களுக்கான சில வரம்புகளும் இருக்கின்றன. தாக்குதலை எதிர்பார்த்து கட்டப்படும் ஒரு கட்டடத்திற்கு உள்ளே இருப்பவற்றை அழிப்பதை அந்த வரம்புகள் சவால் மிக்கதாக மாற்றலாம். ஈரானின் இஸ்ரேலின் ஜூன் மாத தாக்குதல்கள் அந்த அணுசக்தி தளத்தில் பாதுகாப்பின் நம்பகத்தன்மையை சந்தேகிக்க வைத்திருந்தால் ஈரான் அந்த அணுசக்தி தளத்தை நிறுத்திவிட்டு வேறு இடத்தில் கட்டுமானங்களுக்கு சென்றிருக்கும். அப்படி செய்யாதபடியால் அந்த கட்டமைப்பு இன்னமும் பாதுகாப்பானது என்று ஈரான் கருதுவதையும் மேலதிக தடுப்புகள் அமைக்கப்படுவதையும் காட்டுகின்றது. ஈரான் மீதான இஸ்ரேலின் அக்டோபர் 2024 தாக்குதல்களுக்கு பின்னர் மட்டுமல்ல, ஜூன் மாத தாக்குதல்களுக்கு பின்னரும் அதே இடத்தில் கட்டுமானத்தை ஈரான் தொடர்ந்து மற்றும் விரிவுபடுத்தியது. இது அயத்துல்லாக்கள் எதிர்கால இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து புதிதாக கட்டப்பட்டு வரும் சில வசதிகளை பாதுகாக்க ஒரு புதிய சூத்திரத்தை கண்டுபிடித்ததாக நம்புகிறார்கள் என்பதை குறிக்கின்றது. எதிர்கால சாத்தியமான IAF விமான தாக்குதல்களின் செயல்திறனை கட்டுப்படுத்த ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களில் நிச்சயமாக ஏதோ ஒரு வகை தடுப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அது முழுமையாக முடிய எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் மற்றொரு விஷயம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியும். அது என்னவென்றால் நாட்கள் போக போக தாக்குதல் நடத்துவது கடினமாகி கொண்டு போகும். ஈரானுக்கு எதிரான அக்டோபர் 2024 மற்றும் ஜூன் மாத விமான தாக்குதல்கள் இரண்டும் மிகவும் வெற்றிகரமாக இருந்த போதிலும் IAF விமானங்கள் சில அணுசக்தி தளங்களை பல முறை தாக்க வேண்டியிருந்தது என்பது சிறந்த மூலப்பதிவு தெளிவாகிறது. அதன் அர்த்தம் ஒரே தாக்குதலில் கணிசமான சேதத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அது இப்போது மேலும் கடினமாய் போய்விட்டிருக்கும். அதேபோல் ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் முற்றிலும் ஆழமான நிலத்தடி போர்டோ அணுசக்தி நிலையத்தையும் நிலத்தடியில் இருந்த இஸ்பஹான் அணுசக்தி நிலையத்தின் பகுதிகளையும் தாக்க அமெரிக்காவிடம் உதவி கேட்டு பெற்றது என்பதையும் நாம் அறிவோம்.
காரணம், அமெரிக்காவின் பங்கபஸ்ட் குண்டுகள் இஸ்ரேலிடம் இருப்பவற்றை விட அதிக ஆழத்தில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவை. பல அணுசக்தி நிலையங்களை தாக்க அமெரிக்காவிடம் இஸ்ரேல் உதவி கோரியது. ஆனால் அமெரிக்கா 2 இலக்குகளில் மட்டுமே தாக்குதல் நடத்தியது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் முன்பே கூறப்பட்டது. தற்போதுள்ள சூழ்நிலை இஸ்ரேலுக்கு சில வரையறுக்கப்பட்ட சாய்ஸ்களை மட்டுமே கொடுக்கின்றன. ஈரானின் கிட்டத்தட்ட அனைத்து IAEA ஆய்வுகளையும் தடை செய்துள்ளது. அதனால் உள்ளே என்ன நடக்கிறது என்பது வெளி உலகின் கண்கள் முற்றாக மூடப்பட்டுள்ளன. 2015 அணுசக்தி ஒப்பந்தம் அனைத்து தரப்பினராலும் சீர்குலைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையில் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை. ஈரானுக்கு எதிரான மிகவும் சக்தி வாய்ந்த ராஜதந்திர மற்றும் பொருளாதார ஆயுதமான உலகளாவிய தடைகளை திரும்ப பெறுதல் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவற்றால் செயல்படுத்தப்பட்டது. ஆனால் டெஹ்ரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. ஜூன் மாதம் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல்களின் தாக்கம் குறித்து ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இந்த வாரம் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆழமாக மறுப்பு தெரிவித்தார். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழித்து விட்டதாக கனவு காண்கிறது என்று அவர் கூறினார். முழு திட்டத்தையும் அளிப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கருத்து மிகைப்படுத்தல் என்று கமேனி கூறினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழித்து விட்டோம் என்று கூறவில்லை. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை உருவாக்குவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு தாமதப்படுத்தியதாகவே கூறியுள்ளன. அது ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு ஒரு பெரிய அடி கிடைக்கவில்லை என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. தெளிவாக சொன்னால், மறுசீரமைக்கப்பட்ட ஈரானிய அணுசக்தி திட்டம் குறுகிய கவலைகள், குறுகிய அல்லது நடுத்தர கால கவலைகள். இவை அனைத்தும் காட்டுவது என்னவென்றால், ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் அடுத்த சில தினங்களிலோ வாரங்களிலோ நடக்கலாம்.